Maxi fam, how are you all? Assalamu alaikum and good morning. So yes, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி 9:30 ஆயிடுச்சு. அண்ட் இப்போதான் வந்து வியாபாரத்துக்கே நம்ம கிளம்ப போறோம். ஆர்டர் டபால்னு போட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஃபம் நம்ம வந்து அகைன் ஃபர்ஸ்ட் மாதிரி முடி வளர்க்கலாம். ஆனால் ஸ்ட்ரைட்னிங்லாம் கிடையாது, அந்த கர்லி முடியா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. பண்ணலாமா என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள். ஹேர் கேர் பண்ணுறதுக்கு நேற்று நைட்டு நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் காட்டினா அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதனால் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒர்த்தாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இந்த ஸ்கல்ப்பில் இருக்கிற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இதை வாங்குங்க. பட் நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இன்றைக்கி எவ்வளோ முடியுதுன்னு பார்ப்போம். நேற்று 20 தான் முடித்தோம். இன்றைக்கி என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணுறோம். வாங்க வண்டி வார்ம் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ரெண்டுமே ஓடிட்டுருக்கு. பைக்கு போடாதனால சத்து அதிகமாக வரும். ஸோ நம்ம வாங்க வித்தவுட் வேஸ்டிங் டைம் வண்டியில் கிளம்புவோம். ஆர்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, லெட்ஸ் கோ. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் அன்பாதரம் என்றைக்குமே எனக்கு முக்கியம் ஜிஃபேன். ஏன்னா இப்போ எல்லாமே நான் தான் பண்ணுறேன். எந்த ஒரு எடிட்டரும் நமக்கு எடிட் பண்ணல. பட்ஜெட் காரணமாக நம்ம எடிட்டரை நவுத்தியாச்சு. இப்போதைக்கு நவுத்தியாச்சு. ஃப்யூச்சரில் மாரி தேவைப்படலாம். பட் எல்லாமே இப்போ நான் தான் இழுத்து போட்டு பண்ண போகிறேன். ஸோ உங்கள் அன்பாதரம் கொடுங்க. வண்டியும் ஓட்டிகிட்டு ஒரு சேனல்லே நடத்துறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பாய். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வாங்க கொடுன்னு நம்ம ஓட ஆரம்பிப்போம். நேற்று வந்துட்டு ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று இன்ஸ்டாகிராமை பார்த்து ஒரு ஆர்டர் ஒன்று பண்ணியிருந்தேன் ஜிஃபேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு ஃபேக்கான ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி இருந்துச்சு. 700 ரியாலுக்கு 699 வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. அது வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஜஸ்ட்டு அப்படி ஸ்க்ரீனுங்கிறேன் அது அப்படியே போட்டோன்னா நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூம்லாம் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நைட்டில் அப்படியே போட்டு விட்டோம்னா செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் விலங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். லைக் இந்த பேபிங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அந்த குழந்தைங்க நைட்டு தூங்காது தெரியுமா. ஸோ அப்போ இந்த மாதிரி லைட்டு போட்டு விட்டோம்னா அப்படியே செவுத்தில் மேலெல்லாம் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகும். அப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்போது பார்க்க நல்லா தெரியும். அதாவது எப்படின்னா இந்த மாதிரி பிள்ளைங்க தூங்காமல் இருந்துச்சுன்னா அப்படியே அவங்கள அப்படியே மொபைல் நோண்ட விடாமல் அப்படியே காட்டிட்டு இங்கே பாரு மீன், இங்கே பாரு வேலு, இது நீலத்திமிங்கிலோ, இங்கே பாரு குரங்கு, இங்கே பாரு லயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மாதிரி அது காமிச்சிருந்தாங்க. சரி நல்லா இருக்கேன், நம்ம பிள்ளைங்களுக்கு இது வாங்கி கொடுத்து ஒரு ஸ்கூல் இன்னும் போகிறது இல்லை இப்போது, அப்புறம் என்ன டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் அவங்களுக்குலாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸாக ஆர்டர் போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராமை பார்த்து ஒரு வெப்சைட் மாதிரி அது வந்து ஆக்ட் ஆச்சு அந்த ஆடு வந்து. சரி சொல்லிட்டு ஷாப் நான் கையில் காமிக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சு விட்டு 699 தானே. அதுவும் இல்லாமல் இது என்ன வெப்சைட்னே தெரியல. சரி கேஷ் ஆன் டெலிவரி காட்டுறான்ல, நமக்கு என்ன போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டுட்டேன். கடைசியில் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த நிறைய லைட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, பார்த்துருப்பீங்க. பேட்டரி உள்ளே போட்டால் மேலே கண்ணாடி சுற்றும், அதில் ஸ்டார் இருக்கும், அவ்வளோதான். ஒரு புண்ணாக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ரொஜெக்ட் ஆகல. அந்த லைட்டு மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நல்லா ஏமாற்றிட்டாங்க. அதுவும் உடஞ்ச பீஸை தூக்கி வந்து இப்படி கொடுத்துட்டு போயிட்டானுங்க. ஃபஸ்ட்டு டைம் என்னோடய லைஃப்பில் நான் ரிவ்யூ பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து வாங்குறாள். ஆனால் இந்த ப்ராடக்ட்டை நான் வண்டி ஓட்டிக்கிட்டே நான் மாட்டுக்கு அட்ரஸ் ஃபில் பண்ணி அப்படியே போட்டு விட்டுட்டேன். ஒரு புண்ணாக்கு ரிவ்யூவும் படிக்கலை, கமெண்ட்டில் என்ன வந்திருக்குன்றதையும் நான் படிக்கலை. ஸோ இப்படி ஆகுன்றதை நான் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு டம்மியை தூக்கிட்டு 700 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இருக்கிற இந்த டைட் சுச்சுவேஷனில் ஏற்கனவே காசு பத்தலை அப்படின்ற அந்த ஒரு டென்ஷனில் நான் வந்து மாங்குன்னு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். பட் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நான் அந்த வெப்சைட்டில் எப்படி லீக் பண்ணணும் அந்த வெப்சைட்டை மறுபடியும் சர்ச் பண்ணுறேன். அப்படி ஒரு வெப்சைட்டே வரமாட்டேங்குது. இன்ஸ்டாகிராமில் தேடி பார்க்குறேன், அப்படி ஒரு பேஜே இல்லைன்னு சொல்லி இப்போ காட்டுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். அதோட அந்த அந்த ஆப் வந்து லிங்க் என்ன வந்துச்சு அப்படின்னா டெக்கோர் கிங்னு சொல்லிட்டு எழுதியிருந்துச்சு. டெக்கோர்ஸ் கிங் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போட்டு விட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி டெக்கோர்ஸ் கிங் அப்படின்ற பேரில் ஏதாச்சும் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஏமாந்துடாதீங்க தயவு செஞ்சு. அந்த ஒரு ஷார்ட்ஸ்லேயே அந்த இதுலேயே அதாவது இன்ஸ்டாகிராமில் தள்ளும் போதே வெப்சைட் ரன் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஆட் ரன் ஆச்சு. அதில் தான் நான் வர வச்சேன். ஸோ நீங்கள் யாரும் தயவு செஞ்சு அதில் ஏமாந்து வாங்கிடாதீங்க, ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட வந்து 600 ரூபாங்கிறது எனக்கு பெரிய விஷயங்க. ரொம்ப கடுப்பாகுது. 600 ரூபாங்கிறது கிட்டத்தட்ட என்னுடைய 3 டெலிவரி காசுங்க. 3 டெலிவரி காசை அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அண்ட் மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது 9:50 ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி லேட்டாக தான் நம்ம கிளம்பியிருக்கோம் டெலிவரிக்கு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக கவர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வியாழன்கிழமை டிராஃபிக் வந்து அவ்வளோவா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தாட். நான் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வியாழன்கிழமை ஒரு 3-4 வீடியோ நான் வந்து ஸ்டாக்கில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா டெய்லி எடுத்து அடுத்த நாளே உங்களுக்கு நான் லேட்டஸ்ட் அப்டேட்டாக கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வேளை நான் என்றைக்காவது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன்னா அப்புறம் அன்றைக்கி வீடியோ வர மாட்டேங்குது. உடனே ஏன் ப்ரோ இன்றைக்கி வீடியோ வரலன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த அன்பு ஆதரவில் எனக்கு நான் என்ன முடிவு பண்ணேன்னா சரி ஸ்டாக்கில் வச்சுக்கலாம். எல்லா யூடியூபர்ஸும் அப்படி தான் பண்ணுறாங்க.
மற்ற அந்த அந்த மாதிரி விஷயத்த நானும் கொஞ்சோண்டு காப்பி அடிச்சிட்டேன்ப்பா. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏன்னா உங்களுக்கும் டெய்லி வீடியோஸ் வரும்ல, அதனால தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே ஜி ஃபேம். ஸோ வாங்க போகலாம். இது வந்து இப்போ என்னமோ நேச்சுரல் அப்படி இப்படின்னு சொல்லி காட்டுது. ஆனால் இது ரெஸ்டாரண்ட்டு கிடையாது, ஏதோ வீடு க்ளவுடு கிச்சன் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சே, 700 இப்போ தாங்க பே பண்ணேன். 1 ஹவர் முன்னாடி தாங்க பே பண்ணேன். தெரிஞ்சிருந்தா பே பண்ணியிருக்க மாட்டேன். கர்மம் பிடிச்சது. சே, வீட்டிலேருந்து சொல்லி அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணணுன்னா எப்படி ரிட்டர்ன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள்ட்ட ஏதாச்சும் நான் வாங்கணும். வெப்சைட்டோட இது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் ட்ரை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி வாங்க. இது என்னமோ க்ளவுட் கிச்சன் மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் தான் போக்குவரத்து பண்ணி தான் வாங்கிட்டு வரணும் பொழுது. எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் வாங்கிட்டு வரேன். வாங்க ஜி ஃபேம் போகலாம். ஸோ இன்றைக்கி எவ்வளோ டெலிவரி நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட் சைடு தான் காட்டுது. இதுதான் வீடோ, இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ கிட்டே இருக்கிறாங்கல்ல, இவனுங்க தான் நினைக்கிறேன். இதானே அவனும் தேடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. முன்னாடி இருக்கிற எங்கேயா இதாட்டா லொக்கேஷன் காட்டுது அப்படின்றான். லெட்ஸ் ட்ரை. முதல் ஆர்டரே நம்மளை ஒம்பளை இழுத்து விட்ருமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் வாங்க ஜி ஃபேம். எல்லாருமே வந்து இந்த வீட்டை போய்ட்டு பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. சத்தியமாக இந்த ஹோட்டல்காரன் நம்மளை செருப்படி வாங்க வைக்காமல் விட மாட்டான் போல இருக்குது. கடைசியில் பார்த்தா அங்கேருந்து ஆள் வராங்க. அங்கே எங்கேப்பா இருக்கு, இங்கே ரோட்லேயே இருக்குது, எங்கேயா போய் தேடுறீங்க அப்படின்றான். எல்லாம் டென்ஷன் ஆகிட்டானுங்க. நான் வந்தேன், இன்னொருத்தனும் வந்துட்டான், அதுக்கப்புறம் இன்னொருத்தனும் வந்துட்டான். இப்போ பாருங்களேன், இப்போ கடைக்கிட்ட போவோம். இந்த மாதிரி நிறையா வாட்டி நடக்கும் ஜி ஃபேம். என் வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு லொக்கேஷனை சரியாக வைக்காமல் எல்லாருமே இந்த சவுதிக்காரன் வீட்டை நோக்கி வந்து நிற்கிறாங்க. அவன் என்ன நினைப்பான் கேமராவில் பார்த்துட்டு, எதுக்கு எல்லோரும் இங்கேயே வரானுங்க, எதுக்கு இப்படி பெல் அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லூசு பசங்களா ஒரு மேப்பை போடுறீங்கன்னா, ஒரு மேப்பு போடுறதில்ல, எங்கடா போடுறீங்க பாருங்க, எங்கே போகுது பாருங்க. அடா பாவீங்களா, அடா பாவீங்களா. இங்கே பாருங்க, இந்த ரோட்டோரமாக இருக்கிற ஒரு பொருளுக்கு, ஒரு கடைக்கு இவனுங்க எங்கே போயிட்டு லொக்கேஷனை செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. எவ்வளோ பேர்கிட்ட வந்து திட்டு வாங்கியிருப்பானுங்க. அந்த சவுதிக்காரன் எவ்வளோ டென்ஷனாக இருப்பான். அவன் ஒயரே கட் பண்ணிட்டாங்க. ஒயரே கட் பண்ணி ஒரு கட்டத்தில் சீப்போன்னு விட்டுட்டான் போல இருக்குது. நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி பண்ணால் இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமாக தெரியல. அந்த சந்துக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டை காட்டுது, ஆனால் கடை பாருங்கள் இங்கே இருக்குது. அட லூசு பசங்களா. இவன் பாருங்கள், இவன் வந்துட்டு இந்த வட்டிக்காரன் ஒன்றுக்கு 2 ஆர்டர் 2 ஃபோனில் வேறு வேறு இடத்துல எடுத்து வச்சுட்டு அதை கட்டா ஓகேயா, அதை கட்டா ஓகேயான்னு பாவம் பதறான் அவன். உள்ளே போய் கத்துவோம் வாங்க. எல்லாருமே உள்ளே போயிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கத்திட்டு வந்தாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ கத்தாதீங்க விடுங்க, நாங்களும் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், ரொம்ப இடத்துல சொல்லிட்டோம், அவங்க கம்பெனி வந்து மாற்றிட்டாங்க, பட் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு லொக்கேஷன் இருக்குல்ல, அதுதான் இன்னமும் அப்டேட்டில் இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்த எல்லோரும் கத்துறான். அதில் இன்னொருத்தன் மஸ்ரினா மிசர் நாட்டுக்காரங்க, அவங்கள்ட்ட கேட்டதுக்கு நான் கரெக்டாக தானே வந்தேன் அப்படிங்கிறான். ஏன் உனக்கு மட்டும் கரெக்டாக காமிச்சிருக்கு, எங்களுக்கு ஏன் இப்படி காமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா வாட்டி வரும். ஸோ அந்த டைமில் எடுத்தோம் கவுத்தோன்னு டேரெக்டாக போய் அவன் பெல்லு, கஃபீல் விட்டு பெல்லு, சவுதிக்காரன் விட்டு பெல்லை போய் அடிச்சிடாதீங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். டென்ஷன் ஆகிட்டான்னா கடுப்பாயிடும். நான் இப்போ அந்த கிளாக் நான் போய் பார்த்தேன், பெல் அடிக்கிறாங்கல்ல, கேமரா பெல், அது பார்க்குறேன். தலைவன் வயரே கட் பண்ணி வச்சுட்டான். போகடா லூசு பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கஷ்டம். ஏன்னா க்ளவுட் கிச்சனாக இருந்தால் எனக்கு தெரியும், வெளியே எதனா ஒன்று போட்டு வச்சுருப்பாங்களே, இந்த மாதிரி ஏன் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அப்பயே ஒரு டவுட்டு இருந்தாலும், எதையுமே ஒரு சின்ன ஹிண்ட்டு கூட கொடுக்காம இப்படி வச்சுருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. இது கரெக்டாக அதே மாதிரி கெஸ் ஆகிடுச்சு பாருங்கள். கெஸ்ஸிங் பண்ண மாதிரியே இந்த மாதிரி ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ எனிவே பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இன்னும் 2 நாளில் எனக்கு சேலரி போடுவாங்க. சேலரி போட்ட வேகத்துக்கு எங்கள் அண்ணனுக்கு 550 ரியால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 750 ரியால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 225 ரூபா இது கட்டணும். என்ன சொல்கிறது, ஃபைனு வந்திருக்கு. ஸோ அந்த ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா கட்டணும். பெரிய தலைவலிங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. அதுக்கு தான் டக்குன்னு ஓட்டிகிட்ருக்கேன். போட்டுருவோம். இந்த மாதம் இருக்கிற எனக்கு அந்த மொத்த பிரச்சனையும் முடிச்சுட்டு அடுத்த மாதத்துலேருந்து எல்லாத்துக்கும் டான்னு கொடுக்க ஆரம்பிக்கணும். லெட்ஸ் கோ ஜி ஃபேம். இந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு 4-5 இது கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம இருக்கிறது ஃபுல்லாக அவுட்ரு, உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், பூரா அப்படியே ஏர்போர்ட் சைடில் அப்படியே காலியாக கிடக்கு, அப்படியே சைலண்ட்டாக. வாங்க, 11 கிலோமீட்டர் 16 நிமிஷம் காட்டுது. இதை போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து அப்புறம் சின்னதாக எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிக்கலாம். வாங்க போகலாம். எனக்குமே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நல்லா பாருங்கள். நீங்கள் அங்கே ரெக்கீட்டா எதில் ஓட்டினாலும் சரி, இந்த ஃபிலாஃபில் டேம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துச்சுனாலே தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்,
தூக்காதீங்க. இந்த ஒரு ஆர்டர் தூக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம் வெளியே வேறு மத்தாம் மீன்ஸ் ரெஸ்டாரண்ட் எடுத்தா. ஏன்னா இவனோட பிரான்ச்சு ஏகப்பட்டது இருக்குது ரியாத்தில். இந்த ஃபிலாஃபில் டேம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் இருக்கும். இந்த டேம்னு வந்தாலே தூக்காதீங்க. எந்த பிரான்ச் எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கழிச்சு தான் கொடுப்பான். அப்படியே ஜாலியாக போகார வேண்டியதான் வண்டியில். நான் ஏன் இப்போ வண்டிக்கிட்ட வந்து நிற்கிறேன்னா போலீஸ்காரன் அப்புறம் போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும். கஸ்டமரோட பொருள் இங்கே வச்சுருக்கேன்னா இங்கே வச்சுருக்கேன்னா எல்லாமே அப்படியே வச்சுட்டு உட்காந்தே இருக்க வேண்டியதான். வந்துட்டார் கஸ்டமர். ஆனால் 50 ரூபாய் தூக்கி நீட்டுறாரு கேஷ் கொடுக்குறதுக்கு. இங்கே வந்து 30 ரியால் தான். என்கிட்ட 20 ரியால் இல்லை, 5 ரியால் தான் கிடக்குது உள்ள. என்ன பண்ணுறது? ஸோ இல்லை சாரிங்க என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டேன். சரி நான் போய் சேஞ்ச் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் தான். இன்னும் 10 நிமிஷம் ஆச்சு. பரவாயில்ல இல்லையாருன்னு கூட தெரியல. வரலான்னா அதை கேன்சல் பண்ணிட்டு கப்ஸா தான் மதியம் சாப்பாட்டை அடிச்சு விட்ற வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இவ்வளோ தூரம் வந்தவன் காசு எடுத்துன்னு வராமலே போயிடுவான். சின்ன பையன் தான் வந்தான். சின்ன பையன் தான் டொயேட்டா யாரிஸ் எடுத்துன்னு சொங்கின்னு போயிருக்கிறாப்புல. ரிட்டர்ன் வந்தாப்புலனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா டைமு நம்ம எப்படி கவர் அப் பண்ணுறது? மணி 12 ஆகிடுச்சிங்க. டிராஃபிக் ஆகிற டைம் ஆகிடுச்சு. இன்னும் 3வது ஆர்டர் தான் இது ஓட்டிகிட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்ண போகிறோம்னோ எனக்கு ஒன்றும் புரியல. லெட்ஸ் இன்றைக்கி எப்படியாவது கவர் பண்ணி ஆகணுங்க. 4வது முடிச்சுட்டு 5வது எடுக்கும். இந்த டொஃப்ரியா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பிக்கப் பண்ணோம். நல்லா டிராஃபிக்ங்க. பயங்கரமாக அந்த சிக்னலில் இன்ச்சான வந்து போயிட்டுருக்கு. ஸோ எடுத்துகிட்டு போவோம் நம்ம. வாங்க மஷ்ரஃபில் பக்கம் போகுது இது. எடுத்துகிட்டு போயிட்டு முடிச்சுட்டு வருவோம். இப்போ தான் 5வது எடுக்கிறேன். ரொம்ப ஸ்லோ மோஷனில் நடந்துகிட்ருக்க வேலை. கண்ணா பின்னா ஆர்டர் தூக்கி போடுறான். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் தூக்க முடியல. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. வாங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம். போய்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். சரி ஃபேம். ஸோ 5 முடிச்சு 6வது வந்து பார்த்திங்கன்னா நாம் எடுத்து விட்டோம். ஸோ இது எங்கே போகுது? இது இந்த பக்கம் வெளியே போகிறதுக்கு ரூட் இல்லை. அப்புறம் ஏன் இது நம்மளுக்கு பொய்யான ஒரு ரூட்டை காட்டி கொண்டு இருக்கிறது? ஸோ எஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6வது எடுத்துகிட்டு போகிறோம். விச் இஸ் 5.2 கிலோமீட்டர். 13 நிமிஷம் ஆகும்னு சொல்லி காட்டுது. ஏன்னா மணியும் வந்து பார்த்திங்கன்னா 2 கிட்ட ஆக போதில்ல. அதனால் வந்து பயங்கரமாக அந்த டிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் கம்மி கிலோமீட்டருக்கும் அதிகமான ஒரு இதை காமிக்குது நமக்கு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ எஸ் ஸோ இதுக்கு போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ணன் மேபி 10 தொட போகிறாரு. நான் இப்போ தான் 6வது எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அப்படியே 7, 8, 9, 10 இன்னும் நமக்கு 4 தேவைப்படுது. பட் ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணா பின்னான்னு ஆர்டரை போட்டு வெறுப்பு எத்துறாங்க ஜாயஸ்காரன். ஒரு ஆர்டர் படி போடணும். நம்ம இந்த ஏரியாக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏரியாவில் தான் அவன் ஆர்டர் கொடுக்கணும். அதை விட்டுட்டு ரொம்பமாகவே போட்டு தாக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல. சரி எதுவாக இருந்தாலும் என்ன, எப்படியாவது நம்ம பார்த்துட்டு சமாளித்து பொழப்ப ஓட்டி தான் ஆகணும். எம்மா பெரிய பெரிய பள்ளம் இருக்குது. அப்படியேங்கப்பா. போப்பா நீ போப்பா வெளியே. இந்த பள்ளத்தெல்லாம் தாண்டி உஷாராக தான் போகணும். டயரில் எல்லாம் அடிச்சதுன்னா போச்சு. ஸோ எஸ் இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மதியம் டைமில் மட்டும் டெலிவரி ஓட்டுறீங்கன்னா பார்த்து ஓட்டுங்க. பிகாஸ் நிறைய வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிராஃபிக் இருக்கும். கண்ணா பின்னான்னு வண்டிக்கு வருவாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு இப்போது ரியாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆக்சிடெண்ட் நடக்குது. அது எந்த ஆக்சிடெண்ட்னா பைக்கில் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஜிஃபம். ஸோ உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி வாங்கோ இப்போ அப்படியே கிளம்போம். சர்வீஸ் ரோடை பிடிச்சி வெளியே போகலான்னு பார்த்தா இங்கிருந்து டிராஃபிக் ஆரம்பித்து விட்டது. இப்போ அப்படியே போவோம். நான் வந்து கிட்ட நான் வந்து ஒன்றொன்னா உள்ளே பூந்து அப்படியே இப்போ உள்ளே போகணும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ நம்ம அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7வது 8வது ஒரே டைமில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஒன்று பர்கர் கிங்கு, இன்னொன்று தவார் அல்சலார் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குல்ல. பட் அதோட பிரான்ச்சிங் யாஸ்மினில் இருக்குது. உள்ளே போனோடனே முட்டை போட்டு ஒரு விதமான சாண்ட்விச் நல்லா இப்படி சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க. சீஸ் அண்ட் முட்டை கலந்து ஒன்று சாப்பிட்டுட்டேன். 2வது ஒன்று கொடுத்தாங்க. நல்லா சுடாக செஞ்சுட்டு வந்து கொடுத்தாங்க. மேபி ஏதோ ஒரு கஸ்டமர் ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கலாம், இல்லை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கொடுத்துருக்கலாம். சாப்பிடணும்னு சாப்பாடு வேறு பசியில் இருந்தேன். கரெக்டாக வண்டி டைம் பார்த்தீங்கன்னா 2:20 சாப்பிட்ணுன்ட்டு இருந்தேன். கரெக்டான டைமுக்கு வந்து கிடச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை சாப்பிட்டு ஆமாம் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு வியாபாரத்தை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி மதிய சாப்பாடு காசு மிச்சம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10வது ஆர்டர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து டோட்டலாக நம்ம இந்த வாரத்துக்கு கிட்டத்தட்ட 2000 ரியால் நம்ம அடிச்சு நாக் அவுட் பண்ணி ஆகணும். ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓட்டி ஆச்சு. 2000 ரியால் என்ன ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, 1 வீக் வேணா ஆயிடுச்சு.
அண்ட் 2000 ரியால் நம்ம டார்கெட் வந்து இந்த மிஷனில் நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா இந்த 1 வீக்கில் 1210 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டில் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 250 ரியால் வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் கேஷாக வாங்கியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரியால் இதுதான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடிஞ்சது. எனக்கு தேவைப்பட்டது 40,000 ரியால். ஸோ இந்த 1500 ரியால் உனக்கு 40,000 கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கணக்கு. பட் இருந்தாலும் நம்மளுடைய 2000 ரியால் அந்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகலைன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம் விடுங்க. ஏன்னா 2 நாள் நடுவில் சரியாக வண்டிக்கு போகாமல் கொஞ்சம் சொதப்பல்கள் நடந்து விட்டதுன்ற ஒரு காரணத்தால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ 10வது ஆர்டர் வந்து எடுத்தாச்சு. இது எடுக்கிறதுக்காக வேகமாக போயிட்டுருக்கோம். மதியம் டைம் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு சின்ன ரோடு தான். அதுலேயே எவ்வளோ பெரிய பெரிய ரோடாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஐ திங்க் ஸோ 60 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். அங்கங்கே சைடில் கேமரா வச்சுருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த சந்துக்குள்ளே இது வரைக்கும் நான் கேமரா வச்சுலாம் நான் பார்த்ததில்லை. இது வந்து ஒரு நார்மல் ஒரு சின்ன ரோடு தான். ஸோ இங்கே வந்து ரொம்ப அராத்துத்தனமாக ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. பட் அவ்வளோவா ஓட்ட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இப்போ 10வது வந்து ஒரு 11 ரியாலுக்கு ஒரு ஆர்டரை அக்செப்ட் பண்ணியிருக்குது ஆட்டோமேட்டிக்கில். அண்ணா வந்து ஆட்டோமேட்டிக் போட்டிருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் தூக்கி விடுறது. ஸோ அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. 2 மாதத்துக்கு தான் ஜிஃபேம் அவங்க போட்டு கொடுத்துருக்கானுங்க. எனக்கு அப்போவே அதில் எக்ஸ்பைரி டேட் காட்டும் போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இப்போ அது எக்ஸ்பயர் ஆகி விட்டது. மறுபடியும் அவங்கள்ட்ட போடணும் போல இருக்குது. என்னான்னு ஒன்றும் புரியல. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எனக்கும் முடிஞ்சிடும், எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ இனிமேல் பார்த்து கொஞ்சம் கையால் அப்படியே டப்புக்குன்னு தூக்கி விட்டுக்க வேண்டியதான். அண்ட் ஆல்சோ அந்த கிளிக்கர் போட்டு தான் வைக்கணும். ஏன்னா அதாலையும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் அதையும் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஷார்ட்ஸ் எடிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆர்டர் வந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. உடனடியாக போகணும். கஸ்டமர் மட்டும் பார்த்தாங்கன்னா ஐயோ ஆர்டர் வந்துச்சு, இன்னும் நீ இங்கே சுற்றி அங்கேயே ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது, ரெஸ்டாரண்ட்டை நோக்கி ஏன்டா போக மாட்டேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் நம்ம கொடுக்கிட்டு ஓடுவாங்க. எவ்வளோ இடம் பாருங்களேன், காலியாக பெரிய பெரிய ரோடாக போட்டு நல்ல பெரிய பெரிய வீடாக கட்டி. சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் பரப்பளவில் ரொம்ப பெருசுங்க. ஆனால் பில்டிங்ஸு சிட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது. எனிவே பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போயிட்டு அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபடலாம் ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 12வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக வந்து விட்டோம். ஸோ இங்கே வந்து நல்லா கூட்டமாக கூடிக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. உள்ளே போய்ட்டு நம்ம நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கேட்டுட்டு ஓடி வருவோம் ஜிஃபேம். வாங்க லெட்ஸ் கோ சரிங்களா. மனசாட்சியே இல்லாமல் ஒரு பர்கரை செஞ்சு கொடுக்குறதுக்கு 45 நிமிஷம். இப்போ தாங்க கிளம்புறேன். நல்லா பகல் டைமில் வந்து நைட்டு தான் பர்கரை கொடுத்தா எடுப்புறோம். என்னையா பண்ணுறது பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது போகிறோம். 15 நிமிஷம் கஸ்டமர் லொக்கேஷன் காட்டுதுங்க. அப்படியே நான் வந்து யாஸ்மீனில் தான் போகணும் கடைசியாக. அங்கே போய் இப்போ நம்ம சேருவோம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 ரெஸ்டாரண்ட் கிடச்சா போதும் 5 மணி நேரம் அப்படியே அடிச்சுட்டு போயிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கண்டிஷன் வந்து மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னு பேசுறது. இந்த மாதிரி ரைட் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா தாராளமாக போங்க. ரைட் வந்து ஃப்ரீ. ரெட் லைட்டு போட்டிருந்தாலும் போகலாம். பட் ஒரு சில இடத்துல ரைட்டில் வந்து அலோடு இல்லைன்னா போர்டு போட்டிருப்பாங்க சைட்லேயே எழுதி. அதை நல்லா படிச்சுக்கோங்க. நோ ரைட் ஆன் ரெட்டுன்னு சொல்லி போட்டிருக்கோம். சில இதில் போட்டிருக்கோம், நார்மலாக போட்டிருக்காது. போடாத இடத்துல நீங்கள் தாராளமாக போகலாம். ஆனால் எடுத்தோடனே சொங்கின்னு ஸ்பீடாக போயிடக்கூடாது. மற்ற 3 சைட்லேருந்து ஏதாவது ஒரு சைட்லேருந்து வண்டி வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா பார்த்து மெதுவாக நிதானமாக தான் நம்ம அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்டிக்கணும். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து போயிட்டு வேலையை முடிப்போம். என்ன 8 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே நவுந்து இதை போய்ட்டு கொடுத்துட்டு வருவோம். வாங்க லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 18வது ஆர்டர் வந்து இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்கோம். 16, 17 ஒரே டைமில் நம்ம வந்து 2 எடுத்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18. ஸோ இப்போ சூப்பராக வந்து அழகாக நம்ம வந்து ஓட போகிறோம். ஆனால் 20 பண்ணாமல் ரூமுக்கு போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு டார்கெட்டையும் வச்சுருக்கோம். ஸோ 23 மினிட்ஸு. இந்த 23 மினிட்ஸ்க்கு அப்படி என்னப்பா இருக்குன்னு தான் இப்போ எனக்கு ஒன்றும் புரியல. 23 மினிட்ஸு 7 கிலோமீட்டர். நல்லா அந்த டிராஃபிக் பாருங்கள். சும்மா ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஜம்முன்னு நிற்கிதுங்க. அதுதான் பிரச்சனையே. போங்கப்பா பைக்காரங்களே, கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஓட்டிகிட்டு போங்கப்பா. ஏப்பா தங்கங்களா, உங்களை பார்த்தாலே அதுக்கு தான்ப்பா பயமாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் வளைச்சோடனே 8.5 கிலோமீட்டர் ஆகிடுச்சிங்க. ஆனால் 19 நிமிஷம். ஏதோ நிமிடங்கள் குறைந்து விட்டது. அது வரைக்கும் போதும்பா. போவோம் நேராக போய்ட்டு இப்போ இது டெலிவரி பண்ணுவோம். நான் கூட அப்படி இப்படின்னு கொஞ்சம் இன்றைக்கி ஆகாதோ அப்படின்னு நினச்சேன். பட் ஓகே, நம்ம மினிமம் கோட்டா ஃபுல்லு, மேக்ஸிமம் கோட்டா ஃபுல் பண்ணணும்ல. அதனால் இப்போ அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது வேறு ஜாவா கேக்கு. ஸோ கேக்குன்றதால இதை கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் கொண்டுட்டு போகணும். எங்கன்னா வைப்ரேஷன்லாம் அவன் சொல்கிறான், பார்த்து கொண்டு போங்கப்பா.
ரொம்ப தூக்கி அடிச்சிட்டுன்னா வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இது போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அண்டு நான் என்ன பண்ணும்போது நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்ப்பீங்க. சில பேர் ட்ராவல் பண்ணும்போது பார்ப்பாங்க, சில பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்கள் வீடியோ பார்ப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ் பர் இப்போலாம் வந்துட்டு என்னென்னு தெரியலையே, லாஸ்ட் ஒரு 10 நாளாகவே இங்கே பற்றி எதுவும் உங்களுக்கு நியூஸ் அப்டேட்டே கொடுக்க மாட்டேன்ல. அது என்னன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. எனக்கும் நியூஸ் அப்டேட்டு ஒரு தரமான அப்டேட்டு, ஆமாப்பா இது தாண்டா அப்டேட்டு, இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தெரியப்படுத்தலாம். பட் அந்த மாதிரி ஒன்றும் வர மாட்டேங்குது. ஸோ நம்ம பொழப்பு எப்படி போய்ட்டுருக்குது அப்படின்றத, ஒரு டெலிவரி லைஃப் எப்படி போய்ட்டுருக்குன்றத நம்ம காட்டிகிட்ருக்கோம். அண்டு நம்மளை பார்த்து நிறைய பேர் இப்போ டெலிவரிக்கு வந்திருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களே டைரெக்டாக சொல்லுவாங்க, உங்களை பார்த்து தான் ப்ரோ வந்தேன், ஸோ ரிஸ்க் எடுத்து தான் வந்தேன், ஓகே ப்ரோ பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது சஜஷனு, எப்படி ஓட்டணும், எப்படி என்ன பண்ணணும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் பாட்டுக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் ஜிஃபேன். ஏதோ தம்பியால் முடிஞ்சது, அண்ணனால் முடிஞ்சது, ஓகேவா. சரி வாங்க இப்போ நம்ம வந்து பறக்கலாம், போயிட்டு இது பண்ணலாம். அண்டு யார்ட்டையாவது விசா இருந்தால் சொல்லுங்கள். அதாவது உங்கள் கஃபில் டைரெக்டாக விசா கிடைக்கும்ல, அப்படி இருந்தால் சொல்லுங்கள். எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு வேணும். ஸோ ஒரு நல்ல வீடாக மீடியமான டியூட்டியாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஹவுஸ் டிரைவருக்கு ஆல்ரெடி அவர் இங்கே சவுதியில் டிரைவராக இருந்தவர், பட் ஹவுஸ் டிரைவரில் இல்லை, கம்பெனியில் இருந்தவர். ஸோ ஹவுஸ் டிரைவருக்கு அவர் ஃபஸ்ட்டு டைம் தான் வராரு. பட் அப்படி விசானா நிறைய கிடைக்குது, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் நம்மள்ட்ட டேரெக்டாக கையில் கிடைக்கும்போது நம்ம சவுதிக்கிட்ட பேசியே வாங்கலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் அவன் சொன்னா, இவன் சொன்னா, 3வது ஆள் சொன்னா அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு சொல்லாதீங்க. உங்களை யாருக்காவது ஒரு வேலை டேரெக்டாக கிடைக்குது, சவுதிக்கார ஏதாவது டிரைவர் இருந்தால் சொல்லுன்னு சொன்னாப்பில் அப்படின்னா சொல்லுங்கள். ஆனால் ஏஜ் தான் வந்து 46 ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் மீடியமான டியூட்டி உள்ள வீடுன்னு சொன்னேன். அப்படி ஏதாவது ஒன்று கிடைச்சா எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ நம்ம இது பண்ணலாம், ஓகேவா. சரி ஜிஃபேம், ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்புவோம், போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வருவோம். ஜிஃபேம், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லா டெலிவரியும். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கடா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு தான் கிளம்புறோம். மணி வந்து 12 ஆகிடுச்சு. ஸோ போய் படுப்போம், அப்புறம் காலையில் எழுந்திரிப்போம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட வேலைகள்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். பிகாஸ் நாளைக்கு வந்து ஃப்ரைடே. இப்போ ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக ஓட்டணுன்னா நம்ம ஓட்டலாம் தான், பட்டு வேண்டாம், நேரத்தோடு போய் கொஞ்ச நேரம் படுப்போம். எல்லாத்துக்கும் மெயின் வேலை இப்போது, எல்லாத்தோட பெரிய விஷயம் இன்னும் சாப்பிடலை. போயிட்டு சாப்பாடு என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாஷ்ரூம் போகணும். வாஷ்ரூம் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதையும் பிளான் பண்ணுவோம், ஓகேவா. சரி ஜிஃபா, வாங்க போகலாம். சாப்பாடு தான் இப்போ என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணாமல் எங்கே போய்ட்டு போகிறோம். ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நான் வந்து சாப்பிட போகலான்னு தான் பார்த்தேன். சரி அப்புறம் என்ன சொன்னேன், இருந்தாலும் டவுட்டுக்கு ஃபோன் அடித்தேன். நீங்கள் முட்டை கிண்டி சாப்பிட்டேன்னீங்களே, முட்டை எது இருக்கா நான் தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு அப்படின்னேன். சரி இருக்குது அப்படின்னாங்க. அதனால் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு பைசா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அண்ட் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். மினிமம் ஆர்டருங்கிறது 20 கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. காலைல 9 மணிக்கு மேலே தான் போகணும். 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருந்தோம்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கும். பட் லேட்டாக போனதால் லேட்டாக வந்திருக்கும், அவ்வளோதான். பிகாஸ் நாளைக்கு ஃப்ரைடே ஆல்சோ. ஸோ நல்லா படுத்து தூங்கி 11 மணிக்கு எந்திரிக்கலாம், குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம். ஸோ எனிவே, ஆமாம் கடை இருக்குது, துணி துவைக்க கொடுத்துருந்தேன். ஸோ அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். காலையில் துணி மாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஜிஃபேம். பாய்.